ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பழுத்த மாம்பழம் இருந்தால் போதும், கொஞ்சமாக இட்லி மாவு இருந்தால் போதும். இந்த ரெசிபியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் பொடி பொடியாக கட் பண்ண முந்திரியை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்ல ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல. இப்போ எனக்கு முந்திரி நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே நெய்யில் ஒரு 1/2 கப் தேங்காவை நம்ம வதக்கிக்கலாம். தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். சும்மா அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு, அதோட ரா ஃப்ளேவரும் போயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம மாம்பழம் நல்லா பழுத்த பழமாக தான் எடுக்க போகிறோம், அதனால 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இதில் ஒரு பழுத்த மாம்பழத்தை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன், அதோட பல்ப்பு மட்டும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. அந்த மாம்பழத்தில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மாம்பழத்தை நல்லா வதக்கும்போது அதில் ஒரு ரா ஃப்ளேவர் இருக்கும். மாம்பழத்தோட ரா ஃப்ளேவர் அது போயிடும். நம்ம சாப்பிடும்போது மாம்பழத்தை வச்சு தான் செஞ்சோங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கும் நல்லாவே. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு சர்க்கரை இதை விட அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ மாம்பழம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இதில் நான் ஒரு 10 நிமிஷம் அவலை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம மாம்பழத்தோட வெறும் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கறதுக்காக தான் நான் அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த அவலுக்கு பதிலாக வேறு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு இல்லைனாக்கா கடலைப்பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு ஈஸியாக வீட்டில் கிடைச்சது அவல் தான். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். இதில் நான் பொடி பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். உங்களுக்கு கையில் நல்லா உருட்டுற பதம் வர வரைக்கும் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு ஆறுனா போதும். இப்போ இதை நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஆறுனதெல்லாம் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பணியார கல்லில் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1 கப் இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இட்லி மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதிலே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணியெல்லாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு பாலாக போட்டு டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டு நான் பணியாரக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகம் வேணான்னு நினச்சிங்கன்னா பணியாரக்கல்லில் போட்டுக்கோங்க. இல்லை எண்ணெய் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் பணியாரக்கல்லில் ஆல்ரெடி நான் நெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒவ்வொரு பால்ஸாக நான் போட போகிறேன். இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ நமக்கு மாம்பழ சீசனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாம்பழம் கிடைக்கும் போதே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுருக்கோம். இது நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கோ, இல்லை இப்போ சம்மரில் லீவில் இருக்காங்க வீட்டில், ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு சைடு நல்ல பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு 2 சைடு நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ இதை நான் எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ சீசன் இருக்கும்போதே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்பவும் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.